என்ன ஒரு சின்ன எங்களுக்கு ஒரு செட்பேக், கேப்டனுடைய ஹெல்த்தில் ஒரு சின்ன ஒரு செட்பேக் இருந்ததுனால இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு ஐயம், இது எப்படி இவங்க வழி நடத்த முடியும், எப்படி இது செல்லும் அப்படின்னு. ஆனால் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், கேப்டனுடைய ஆணைக்கிணங்க அவருடைய ஆசீர்வாதத்தோடு தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தொடங்குகிறோம். இப்போ கூட ப்ரெஸ் மீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். இப்போ லைவில் கேப்டன் வீட்டில் இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவருடைய வழி நடத்தலின்படி அவருடைய ஆணைக்கிணங்க தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கடைசி வரைக்கும் இயங்கும். எங்கள் கழக தலைவர் நிச்சயமாக எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவார். 2011க்கு பிறகு நாங்கள் கூட்டணி என்று சென்ற பிறகு நாங்கள் போட்டியிடும் தொகுதிகளை தவிர மற்ற தொகுதிகளினுடைய எண்ணிக்கை இதில் சேராதது. அப்போ கேப்டனும் சரி பல சவால்கள், அதாவது கூடையே இருந்து கேப்டன் சந்தித்த துரோகங்கள், எதிர்கட்சி தலைவரான 3 மாதத்தில் அவர் யாரெல்லாம் நம்பி எம்எல்ஏ பதவி கொடுத்தாரோ அவர்கள் எல்லாம் கேப்டன் முதுகில் குத்திட்டு அவர்கள் செய்த துரோகம், அதற்கு பிறகு நடந்த ஒவ்வொரு விஷயமும் ஒரு பெரிய ஒரு சர்க்கலை கேப்டனுக்கும் தேமுதிகவுக்கும் கொடுத்துச்சு. அன்னைக்கு கொடுத்த அந்த கேப்டனுக்கு கொடுத்த அந்த வலி தான் இன்றைக்கி அவரை ஹெல்த் கண்டிஷன்லையும் கொண்டு போய் சேர்த்துருக்கிறது. ஆனால் கேப்டன் யாருடனும் கூட்டணி வைக்கக்கூடாது என்ற உறுதியோடு இருந்தார். ஆனால் கூட்டணி வச்சோம், எதிர்கட்சி தலைவரான ஆனோம். அதற்கு பிறகு வந்த கூட்டணிகள் சரியாக அமையல. என்ன ஒரு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.